சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாவித்திரி வந்து என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் நடந்துதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறு, செல்லப்பாண்டி தான் வரேன்னு சொல்லியிருக்கான், நான் வந்து என்ன சொல்கிறான்னு தான் கேட்போமே, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் சேதுவை வந்து நான் தாமரை கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சாவித்திரி வந்து கல்யாணம் எப்படி நடந்து தான் ஆகணும், ஒருவேளை ஆறுமுகத்தை ஏதாவது எவிடன்ஸ் ரெடி பண்ணியிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்த கத்தியை எடுத்து கழுத்தில் வைக்கிறாங்க. நீ மட்டும் இப்போ தாலி கட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னால் என் கழுத்தை அறுத்துப்ப, இதுக்கு காரணம் நீனும் உன் பிள்ளைன்னு கூட நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜாங்கம் வந்து பதறி போயிடுறாரு, அப்படி எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பக்கத்தில் வந்து போஸும் ஈஸ்வரி நிற்கிறாங்க. அவங்க கையையும் கத்தியும் பிடிச்சி கீழே இப்படியா போட்டுடுறாங்க. அடுத்த சீனில் சுமங்கலி பூஜை எல்லாமே நல்ல மாதிரி முடியுது. அப்போ அங்கே இருந்த ஒருத்தங்க சொல்கிறாங்க, நீ பூஜை எல்லாம் நல்ல மாதிரி முடிச்சிட்டமா, உன் தாலி பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டியுமே தமிழுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. செல்லப்பாண்டியும் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ தமிழ்கிட்ட சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போய் சின்ன சம்பந்தியமாக ரொம்ப நன்றி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரு தேங்க்ஸை போட்டுட்டு நேராக ராஜாங்கத்துக்கிட்ட போகிறாங்க. ஐயா, என் பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உங்களை ஜெயிலுக்கு அமிச்சான்ட்டு நாங்கள் கூட நினச்சோம், ஆனால் அது உண்மை இல்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது ஒரு பொண்ணு தான், ஆனால் அது வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு ராஜாங்கம் கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, உன் தங்கச்சி மக தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க, இல்லை அவன் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிருன்னு சொல்லிட்டு என் மேலே தேவையில்லாமல் பழி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வராங்க. அவரும் சொல்கிறாங்க நடந்தது எல்லாமே. இவங்கக்கிட்ட நான் நிறைய பணம் கூட வாங்கியிருக்கேன், ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு நான் பங்களாவோட வாழணும்னு கூட நினைக்கல. என் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பல லட்சம் செலவாகும், அதனால தான் அந்த பணத்தை கூட வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பவும் தாமரை இவனை நான் பார்த்ததே கிடையாது, இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செயினை எடுத்து, இந்த செயின் கூட அவங்க தான் தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புவனா அதை வாங்கி பார்த்துட்டு இது நம்ம வீட்டில் உள்ள செயின் தான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாங்க, நீ தான் ஆல்ரெடி செயின் காணாமல் போச்சுன்னு சொன்னேன், ஆனால் அப்புறம் கிடச்சிட்டுன்னு தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, இல்லை என்னால் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிதாங்க அந்த உண்மையை நான் மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி மோகனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடைசியில் சாவித்திரி கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாமே ஓ மேலே தப்புன்னு இருக்கு, இதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது என் பொண்ணு தான், அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கெத்தாக பேசுகிறாங்க. ராஜாங்க வந்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்.